மாணவர்களே, இயல் 3 பகுதியில் இருக்கக்கூடிய எச்சம் என்கிற கற்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை தான் நம்ம இப்ப என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எச்சம் எச்சம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, முடிவுறாதது அப்படின்னு அர்த்தம். வினை முற்று, அதாவது ஒரு செயல் என்ன செய்யவேல, முடிவுரையில அப்படின்னு அர்த்தம். வினை முற்று அப்படிங்கன்னா அந்த செயல் என்ன செய்திருக்கு, முடிந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல பாரு, முதல் வார்த்தையை பாரு, படித்தான். படித்தான் என்ன செய்திருக்கு, முடிஞ்சிருக்கு. படித்தான் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஆனா படித்த, படித்து, இந்த ரெண்டு வார்த்தையை நீ படிச்சு பாரு, அது என்ன செய்யவே இல்லை, முடியவே இல்லை. அப்ப இதுல படித்தான் அப்படிங்கிறது வினை முற்று, படித்த, படித்து அப்படிங்கிறது என்னது, எச்சம் அப்படின்னு பேரு. இந்த எச்சம் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு வகைப்படும். ஒன்று என்னன்னா பேரெச்சம், இன்னொன்னு என்னது வினையெச்சம். எச்சம் எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். எச்சம் ரெண்டு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதுல முதல்ல என்னன்னா பேரெச்சம். இந்த பேரெச்சத்தை என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகளை பாரு, படித்த மாணவன், படித்த பள்ளி. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரெச்சம் ஆகும். மாணவன், பள்ளி, இதெல்லாம் என்னது பெயர். இதை கொண்டு முடிகிற எச்சத்துக்கு பேர் தான் என்னது, பேரெச்சம். எச்சம்னா என்னன்னு பார்த்தோம், முடிவுறாத வினை. படித்த, படித்த அப்படி வருது இல்லையா, அதுதான். இது மூன்று காலங்களிலும் வரும், மூன்று காலத்தையும் காட்டும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலங்களையும் காட்டும். பெயரெச்சமும் ரெண்டு வகைப்படும் பாரு, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு பேரு. அடுத்து வினையெச்சம். இந்த வினையெச்சத்தை பார்த்தோம் அப்படின்னா, படித்து முடித்தான், படித்து வியந்தான். இதை பார்த்தோம்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இதுக்கு பாரு, முடித்தான், வியந்தான், இதெல்லாம் வினை. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், படித்த மாணவன், படித்த பள்ளி. இதுல மாணவன், பள்ளி, அது என்னது பெயர், பெயர் சொல். பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். இதுல முடித்தான், வியந்தான் அப்படிங்கிறது வினை. இந்த வினையை கொண்டு முடிந்தால் என்னது, வினையெச்சம் எனப்படும். இதுவும் ரெண்டு வகைப்படும். ஒன்று தெரிநிலை, ரெண்டு குறிப்பு வினையெச்சம். என்னது, ஒன்று தெரிநிலை, ரெண்டு குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு பேரு. முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படின்னு சொன்னாலே எச்சம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடர்ல படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்றானது எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதற்கு பேர் தான் என்னது, முற்றெச்சம். படித்தனள் அப்படின்னு சொன்னா அது இலை எச்சம். மகிழ்ந்தாள் அப்படின்னு சொன்னா என்னது, அங்க வினை முற்று. இந்த வினை முற்றும் இந்த எச்சமும் சேர்ந்து வந்ததுக்கு பேர் தான் என்னது, முற்றெச்சம். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் வள்ளி படித்தனள் மகிழ்ந்தனள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்து மதிப்பீடு பாருங்க. அதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். இதுக்கு என்னது, எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் டேஷ் பார்த்த. பெயரெச்சம் என்னது, பார்த்த. குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பொறுத்துக. நடந்து, இது என்னன்னா வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். அடுத்து சிறுவினாவை பாருங்க. எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுக்கு பேர் தான் என்னது, எச்சம். முடிஞ்சு போச்சு அப்படின்னா வினை முற்று ஆயிடும். நமக்கு இது எச்சம் கேட்டிருக்கிறாங்க. அதனால முற்று பெறாமல் எஞ்சி நிற்க சொல்லு பேர் தான் என்னது, எச்சம். அதனுடைய வகைகள் என்ன, பெயரெச்சம் வினையெச்சம் என இரு வகைப்படும். இரண்டாவது பாரு, அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. இது அழகிய மரம் அப்படின்னா இதுல ஒரு எச்சம், எச்ச வார்த்தை. இதுல என்ன எச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சத்துக்கு பேர் என்னது, குறிப்பு வினையெச்சம். இது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பு மட்டும், அழகிய அப்படிங்கிற பண்பை காட்டி இருக்கு. அதனால அது என்னது, எச்சம் எனப்படும். 3. முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக. முற்றெச்சத்தை சான்றுடன் விளக்குக.
ஒரு வினை முற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைவற்றை கொண்டு முடிவதற்கு பேரு தான் என்னது? எச்ச முற்றெச்சம் எனப்படும். பாருங்க, ஒண்ணு எச்சத்துல இருக்கும், இன்னொன்னு என்னது? முற்றுல இருக்கும். அதனால்தான் அது முற்று எச்சம் அப்படின்னு பேரு. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். வினை எச்சத்தின் வகைகளை விளக்குக. வினை எச்சத்துக்கும் இது பெயரெச்சத்துக்கும் எத்தனை வகைகள் உண்டு? 2 வகை. தெரிநிலை, குறிப்பு வினை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதே மாதிரிதான். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். இதனுடைய வகைகள் 2: தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். புரியுதா? சரி மாணவர்களே, இந்த கேள்விகள் விடைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. படிச்சு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பகுதியை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.